கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தியானித்து இந்த நாளை தொடங்குவோம். மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 15. அப்பொழுது இயேசு சீடர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இயேசுவோட கூட நடந்து செல்லுகிற சீடர்களை பார்த்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மக்கள் என்னோடு கூட என்னுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த மக்கள்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறார். அதற்கு அவர்கள் பல வகையான பதில்களை சொல்கிறாங்க. ஒரு சிலர் தீர்க்கதரிசி என்றும், ஒரு சிலர் எலியா என்றும், ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் பல வகையான பதில்களை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னோடு கூட இருந்து என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய காரியங்களையும் பார்த்துக்கின்னு இருக்கீங்கள்ல, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பேதுரு தான் பதில் சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்னாக்கா, அவர் இந்த உலகத்தை மீட்டு தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பெரிய வல்லமுள்ள காரியத்திற்காக வந்திருக்கிற தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அதுக்கு தான் இதை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதை மாமிசமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலை. மாமிசம் ரத்தம்னாக்கா இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நான் செய்கிற இந்த அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்து நீ இந்த காரியத்தை சொல்லலை. என்னுடைய பிதா இதை உனக்கு நேராக வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். இந்த வெளிப்படுத்துதல் நமக்கு இருக்கிறதா? பிதா இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அது தான் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிதா ஒருவனை இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இழுத்து செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம வளர முடியும். இயேசு கிறிஸ்து யாருன்னு அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நற்செய்திகளை சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதே இல்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் பார்த்து நம்ம கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிதா ஒருவனை இழுத்து கொண்டாதான் அவன் இயேசு கிறிஸ்துடைய உபதேசமே அவனுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை இந்த உலகத்திற்கு நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் அப்படின்றத அவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியும். அப்போ எனவே பிரியமானவர்களே, அதற்காக வேண்டி நம்ம சுவிசேஷம் சொல்லுவதை விட்டு விடக்கூடாது. நம்முடைய கடமையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சுவிசேஷத்தை யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள பிதாவானவர் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். அப்போ பிதாவானவர் யாரை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதில் தான் அவருடைய சுவிசேஷமே அடங்கியிருக்குது. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம், தேவனை யார் தரிசிப்பார்கள்? சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அந்த மாதிரி பல வகையான உபதேசங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய உபதேசங்களை நாம் கேட்டு அதற்கு நம்மை தாழ்த்தும் போது, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவண்டை நம்மை அழைத்து செல்லுகிறார், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இயேசு கிறிஸ்துக்கிட்ட நாம் எதுக்கு போகணுன்னா, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பிதாவின் இடத்துல போக முடியாது. அப்போ ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுன்றதை தேடி பார்க்குறார். அப்போ ஒரு மனிதன்கிட்ட இரக்க குணம், சாந்த குணம், அதாவது தேவனுக்குரிய குணங்களாகிய அந்த குணங்கள்லாம் இருக்கணும் அவனுக்குள்ள.
அப்போ தான் அவன் என்ன பண்ணுவார், மீட்பு என்ற காரியத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு, ரட்சிப்பு என்ற காரியத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவண்டை அழைத்து செல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்து மேட்டிமையிலும் உலக பிரகாரமான பண பெருமையிலும் ஜாதி பெருமையிலும் மற்ற ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற அந்த பெருமையிலும் படித்த பெருமையில் இருக்கிறோமா? அல்லது நம்மை நாமே தாழ்த்தி நமக்குள்ள தேவனுடைய சுபாவங்களான தாழ்ச்சி, பொறுமை, இரக்கம், அன்பு இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த தேவனுடைய சுபாவங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவனை தான் பிதா என்ன பண்ணுவார்னா அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவண்டை அழைத்து செல்வார். அப்போ தான் என்ன பண்ணும், நாம் சொல்லுகிற இந்த நற்செய்தி இந்த இருதயம் உடையவர்களுக்கு தான் போய் சேரும். இந்த இருதயம் இல்லைன்னாக்கா தேவனுடைய இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள் சென்று சேராது. அதான் இயேசப்பா சொல்கிறாரு, ஒருவன் பெருமை உள்ளவனாக இருந்தால் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான், எதிராளியாக இருக்கிறான். பெருமைக்காரன தேவன் அறவே இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற பெருமைகளை எல்லாம் நீக்கி போட்டு தேவனை நாம் பற்றி கொள்ள நமக்கு தேவையான சாந்த குணத்தையும் அவருக்குரிய குணங்களை பெற்றுக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட தேவனுடைய வல்லமுள்ள ரட்சிப்பு நம்மை பெற்றுக்கொள்ளவும் எனவே பிரியமானவர்களே, தேவனுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நம்மை மன்றாடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே, உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நீர் எங்களுக்கு கொடுக்கிற தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் பெற்று எங்களுடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இந்த வழியும் வாசலையும் நாங்கள் துரிதமாக மாற்றி அதற்கேற்ற வகையில் நாங்கள் ஓடவும், அதில் நிதானத்தோடும் பொறுமையோடும் ஓடி உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளால் அன்றாடம் எங்களுடைய காரியங்களை சிறக்க பண்ணுங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. என்னுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லோரும் உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்.